எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவை இல்ல தொப்புள் கொடி உறவா இல்ல இல்ல கட்சி கொடி உறவா இல்ல இல்ல கள்ளுக்கடை உறவா ஆமா ஆமா உன்னை யாரோ பெத்திருக்க என்ன யாரோ பெத்திருக்க ஆனாலும் 2 பேரு அனார பசங்க தான். ஜோ போது நல்லாத்தான் வந்திருக்க எடுத்து கொட்டு. ஆளுக்கு 2 அரசல் எடுத்து கொட்டு. ராத்திரி தண்ணி ராவா அடிச்சிட்டு மப்புல சோறு திங்காம படுத்துட்டோம். இப்ப வயிறு கபா கபாங்குது. வெடிஞ்சு வெடியாமல இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டீங்களே. போய் வேலையை பார்த்து காசு கொண்டு வாங்கப்பா. ஆமா, உன் கடையில இட்லி திங்கிறதுக்கு இவன் ஜில்லா கலெக்டர் வேலை பார்க்கணும், நான் குமாஸ்தா வேலை பார்க்கணுமாக்க. எடுத்து போடு. கசகசன்னு பேசாதீங்க. கையில காசு வாயில இட்லி. என்ன சந்திரமுகி மசனாய் கடிச்சா வச்சு கட்டுறதுக்கு 4 நாள் காசு கூட கையில இல்ல. காசு இருந்தா நாங்க உன் கடைக்கு வரோம். அங்கன கடையில போய் ஆப்பம் பாயம் சாப்பிட மாட்டோம். காசு இருந்தா அங்கன கடம்பீங்க, ஆற்காடு பிரியாணிம்பீங்க. கையில காசு இல்லன்னா இங்க வந்து டவுசர் தெரிய குத்த வச்சு உட்காந்துருவீங்க. நான் பொன்னி அரிசி ஆட்டி குஷ்ப கண்ண மாதிரி ஆவி பறக்க இட்லி சுட்டு கொட்டணுமா? எந்திரிச்சு நடைய கட்ட போறீங்களா இல்லையா? எங்கட பகைச்சிட்டு நீ வியாபாரம் பண்ணிடுவியா? என்ன பண்ணுவீங்க? இப்ப பார் வேடிக்கைய. மர்ச்சன் வியாபாரம் பெருங்குடி மக்களே வாங்க வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ரேஷன் கடையில ரிஜெக்ட் ஆன அரிசியில இட்லி சுட்டுட்டு குஷ்பு இட்லிங்கறாங்க, திரிஷா இட்லிங்கறாங்க, ஜோதிகா இட்லிங்கறாங்க. இதுல ஆவி வேற பறக்குதுங்கடா பாவி. இந்த இட்லியை தின்னா நம்ம ஆவி போயிடாதா? மாவுல பல்லி, சட்னில கரப்பாம்பூச்சி, சாம்பார்ல மூட்டை பூச்சி. அட இவ்வளவேங்க விக்கினா குடிக்கிற தண்ணீர பண்ணி குட்டி மிதக்குதுங்க. என் வியாபாரத்துக்கு எடுத்துறாதீங்கப்பா. கம்மா கம்மா. காலையில முடிச்ச மூஞ்சியே தெரியல. பளபள வலிச்சு கவுண்டே கவுண்டே. உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? தங்கத்தைய தரையில கொட்டற. கொட்டவன் பண்ணுது. ஏறுகால் வெயில பளபள வெடிச்சு போச்சு. வெடிச்ச வளமா இருந்தாலும் சரி, புளுத்த வளமா இருந்தாலும் சரி, நாங்க வித்து தர. எங்களுக்கு என்ன தருவ? ஒரு ரூபாய்க்கு ஒரு பொய்ய பேசுவீங்க. எத்தனை பொய்ய பேசி வியாபாரம் பண்றீங்களோ அதுக்கு உண்டான வாங்கிக்கங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அவன் குப்பையிலே கொட்டுட்டு அந்த குப்பையை அள்ளி நம்ம வியாபாரம் பண்ணிக்குவான். இவன் பப்பரப்பான்னு போகட்டும். அட நில்லுங்கப்பா. அட எத்தனை வேலைக்குறீங்க? வழக்கு போடுதாயா 50-50. 6 ரூபாய்க்கு வித்தா உனக்கு 2 ரூபாய், எங்க 2 பேருக்கு 4 ரூபாய். அழியே அக்கிரமா. முட்டுக்குடி போட்டு வண்டி வாடகை கொடுத்து, வேலைக்காரனுக்கு கூலி கொடுத்து, ஏழைக்காரனுக்கு வாடகை கொடுத்து வியாபாரம் பண்ண வந்தா கூலி விக்கிறவனுக்கு 4 ரூபாய், முதல் போட்டவனுக்கு 2 ரூபாயா? அந்த 2 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது. செங்காரிப்பா இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த அழுகன தக்காளி அந்த கூடையில் இருக்கு, அங்க போய் வித்துக்கலாமா? இருப்பா, ஆளுக்கு பாதி என்ன சொல்ற? ஆரம்பிங்க. அரசக ஏழைகளின் ஆப்பிள், ஏழைகளின் ஆப்பிள், எஜமானர்களின் இதய கடை. இது அப்படியே சாப்பிடலாம், சூப் அடிக்கலாம், ஜூஸ் அடிக்கலாம். இப்படி அறுசுவைகள் கொண்டது இல்ல, பல சுவைகள் கொண்டது. அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அப்படித்தான் இருக்கு. சேர்ந்தா சேர்ந்துக்க, இல்லன்னா நீ ஒதுங்கிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ. நாளைக்கு ஈவினிங் கோட்ல காசுல ஒண்ணு ஜாயின் ஆயிட்டா. அடி 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 அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. ஏய் ஸ்டாப். கேஷ் இருக்கு. ஒரே பிரசவத்துல 2 புள்ள வேணும்னா இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு போய் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில புடிஞ்சிருக்கு. அவன் நாக்கு வெளிய தள்ளி செத்து போயிடுவான். வியாபாரத்துக்கு எடுக்காதியா? சாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பணத்தை அந்த கான்வென்ட்ல படிக்கிற டீனேஜ் பாய்க்கிட்டு கொடுத்துருங்க. ஆமா, இவர் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவரு. கமான் 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 மேடம். அக்கா ஊட்டில இதத்தான் பிளம்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க வாங்க. வீட்டுக்காரர் என்ன இருக்காரா? இருக்காரு. வீட்டுக்காரரே இருக்க மாட்டாரு. எங்க ஆளு பணத்தை வாங்கல, கைய புடிச்சு நோண்டுவாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ உங்க பொண்ணை. நான் கைய மட்டும் தான் முடிப்பேன், விட்டு அவன் காலையே சொல்லுவான். காசு கூட. ஏய் நிக்காத, அள்ளி போடு. ஏய் இந்த டகாட்டி எல்லாம் எங்க கேட்டு வேண்டாம், நாங்களே டகாட்டிக்கு டகாட்டி போ. செகாரிப்பா பேசுனபடி ரவுண்டா 5000 இருக்கு. தொலைஞ்சு போது கவுண்டர் பாரி தூக்கி போட்டு எடுத்து ஓடுறா. பரவாயில்லையப்பா, வேலை போதே வெண்ணெய் எடுத்து போட்டீங்க. ஏய் விட்டா நாங்க வெந்நீர்லயே வெண்ணெய் எடுப்படியோ. காத்துல கூட எடுப்ப கவுண்டரோய். ஐயா மார்களே, அம்மா மார்களே, அண்ணா மார்களே, அக்கா மார்களே, எத்தப்பா மார்களே, சித்தப்பா மார்களே, பெத்தி மார்களே, சித்தி மார்களே, முக்கணிகளில் சிறந்தது வாழை, முருகனுக்கு பிடிச்சதும் வாழை. மூலத்தை தடுப்பது வாழை, காலங்காத்தால முக்களை தவிர்ப்பது வாழை. பாக்குறதுக்கு கருப்பா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இது ஒரு கருப்பு வைரம். ஒரு தாறு வைரம் 50 ரூபாய். அங்க அங்க நண்டி நண்டி. இது வாழைப்பழம் மண்டி. இவட வரணும் இவட வரணும் இவட வரணும். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ. எடுத்துக்கோ. சத்யாரா ஓஷர். ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் என்ன ராமசாமி வியாபாரத்தை விட்டு வியாபாரம் ஆயி போச்சுப்பா. அழுகணும் பார்த்தியா? ஏப்பா இந்த பொள்ளாச்சி சந்தையில செங்காளி புண்ணும் செல்லமுத்து இருக்க வரைக்கும் அழுகணும் பழம் என்ன வெறுந்தாரையா வித்து போடுவானுங்க. செங்காளி புண்ணும் செல்லமுத்தானும் கடைக்கு வர்றது இல்லையாட்டு இருக்குது. அதான் பழப்பழன்னு பழத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு கிடக்குற. தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த பொள்ளாச்சி சந்தையில கொலை கொள்ள கேப் மாதிரி தானே முடிச்சவைக்கு முள்ள மாதிரி தானே உருட்டு பெரட்டு திருட்டு எவனா இருந்தாலும் சரி புடுங்க போறேன். வேரோட களம் புடுங்க போறேன். ஓகே சார். சொல்லுமேன் 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 சொல்லுமேன். ஐயா பாக்கெட்ல பணம் வச்சிருந்த ஐயா
பாக்கெட் இருக்குது பணத்தை காணாம ஐயா. அடுத்து ஐயா பழத்தை காசுங்கய்யா கோணத்துணியில வச்சிருந்தீங்க கோணத்தோட உருவிட்டு போயிட்டானுங்கய்யா நெக்ஸ்ட். தக்காளி வித்த காசெல்லாம் இந்த அண்டர்வேர்ல போட்டு வச்சிருந்துருக்கலாம். பிளேடு போட்டு போயிட்டாங்க. ஆளாரு எனக்கு. அத நீ சொல்லாத, நான் கண்டுபிடிப்பேன் மேன். இந்த சதீஷ் கண்டுபிடிப்பா. சந்தையில எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாட்டா இருக்கு. ஆனா ஒரு வயலும் காசு போட மாட்டேங்கிறானே. நில்லு கோமாதா, இன்னைக்கு ஒண்ணு கலெக்ஷன் சரியில்லை. காலெல்லாம் வலிக்குது. இங்கே நில்லு, பொண்ணு கூட்டு வந்துடுறேன். செல்லமுதா பாக்கெட் அடிக்கிறவ பசு மாட்டை ஓட்டிட்டு வர. இந்த மாட்டை நான் வேற கெட்டப்ல எங்கேயோ பாத்துருக்கிறேனே. நம்மளுக்கு அப்படித்தான் தோணுது. என்னன்னு பாப்பா. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து என்ன தெய்வானே மாடு கறவையா? ஆட சும்மா இருப்பா. இது வத்த கறவை. மடியில கை வச்சு பாரு, கை எடுக்கிற வரைக்கும் பால் வந்துகிட்டே இருக்கு. அட கைய வையே. அடுத்த நம்மளுக்கு இந்த மாடல பிடிக்காதுப்பா. நீ வா செல்லமுதா, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஆட்டை போடலாம். செங்காலிப்பா, இந்த மாட்டை வித்து கொடு, பாதிக்கு பாதி கமிஷன் தரேன். குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பிளேடு போட்ட மாட்டியே. நாமெல்லாம் ஒரே தொழில் பண்றவங்க, தொழிலாளி ஏமாத்துவனா? இந்த ஈர வகை மேல வேண்டாம். மாட்டை வித்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பியா மாட்டையா? வியாபாரத்தை முடி, கமிஷன் தரேன். செல்லமுதா ஸ்டார்ட் மா. ஐயா ஐயா ஐயா, இது அண்ணாமலையில ரஜினிகாந்த் வச்சிருந்த மாடுங்க. சிங்கார வேற இல்ல, கமலஹாசன் மேட்ச் மாடுங்க. கண்ணு குட்டி குடிச்சது போக மிச்சம் 30 லிட்டர் பால் கறக்குங்க. ஒரு ஈத்துக்கு 2 கண்ணு குட்டி போடுங்க. சமயத்துல 12 கூட போடுங்க. மடிய பாருங்க, கைய புடிங்க. வாரங்க ஒரு மண்டைய வர்றான் பாரு. அண்ணா வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் வேண்டாப்பா. அண்ணாமலை மாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒரே வேளை 30,000. அண்ணா மாட்டை ஓட்டிட்டு போங்க. தெய்வானே, இத்தனை வருஷத்துல நீயும் செங்காளியப்பனும் சேர்ந்து பண்ண முத பிசினஸ் ஓஹோன்னு ஆகி போச்சு. அப்போ இனிமே நீயும் நானும் சேர்ந்தே வியாபாரம் பண்ணலாமா? மனசுக்கு பிடிச்சாதான் கூட்டு. இப்போதைக்கு கமிஷனை வெட்டு. ஏய், ஏய், புடா 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 புடி. கோமாதா, தெய்வானே, கோமாதா, தெய்வானே. கோமாதா, ஐயா தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா ஐயா? இவன் மாட்டை பறி கொடுத்தவன். நீ பேசாம இரு, நான் சமாளிக்கிறேன். ஏய், இங்க வா. அந்த தலையை ஆடிட்டு போகுது பூம்பு மாடு தானே? ஆமாங்கய்யா. ஒண்ணு தானே? ஆமாங்கய்யா. பாரு, இந்த பக்கமா ஓடுது, ஓடு புடி. கோமாதா, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பணத்தை எடுத்து போது எங்க கமிஷன் கொடு. இருவார், இந்த பிராட் தரமா வச்சிட்டா உடற சவுண்ட்ல இந்த சந்தையை நான் எடுத்துடுவேன். எங்க கமிஷன் வரல தெலமதா பூம்பு கூப்பிடியா? பூம்பும் பூம்பும் ஊத்தாதயா. பூம்பும். ஷு, எதுக்கே சத்தம் போடுற? உனக்கு தேவை கமிஷன் தானே? இந்தா. இதா என் பேரை சொல்லி ஹோட்டல்ல போய் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிக்க. அவன் பேரை சொல்லு, பழைய பாக்கி மாவாட சொல்லுவாங்க. செங்காளிப்பா, இன்னைக்கு வருமானம் பின்னிருச்சு. இன்னும் 2-3 வாரத்துக்கு கவலையே இல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்கதான் பாரு. ஏன்பா, மரப்பேட்டை ஜோதி, மாக்கிரம்பட்டி மல்லிகை விழுதுல ரேட் 50 ரூபா தானப்பா? அங்கெல்லாம் மனசு பாவானா? நீ போயிட்டு இருந்த அது ஒன்ஸ் அப்பான டைம். யூ சேஞ்ச். இன்னைக்கு ரேஞ்ச் என்ன? கோயம்புத்தூர் ஜில்லால தோப்பும் துறமா ஓஹோர வாழ்ந்துகிட்டு இருந்த பல கவுண்டமார்களை காலி பண்ணது யாரு? 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 எரிசனப்பட்டி சரசு. ஐயோ அம்மா, செங்காளிப்பா விடிஞ்சா போல பேருன்னு நமக்கே தெரியல. சரசு வீட்டுக்கு போனா காசை கரைச்சிடுவாப்பா. இல்ல செல்லமுத்தா, நான் எத்தனையோ தடவை சரசு வீட்டுக்கு போயிருக்கேன். பணம் பார்த்தா வாசலோட திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கடனை உடனே வாங்கிட்டு போனேன். ரேட் ஏறி போச்சுனா கெஞ்சின கதறன கூத்தாடின ஏத்துன ரேட்டை இறக்கவே முடியான்ட்டா. அதனால இன்னைக்கு என்ன ரேட் ஆனாலும் சரி ரக்க கட்டி பறப்போம், ரக்க கட்டி பறப்போம். இப்போல இடத்தை விட்டு காலி பண்ணலைங்கள் சூடுவளம் பிடிச்சு மூஞ்சில் ஊத்தும். கேட்டோம்? கேட்டு கேட்டு நாயர், மூஞ்சியில ஊத்துற சுடு தண்ணியில கொஞ்சம் டீ தூள் சர்க்கரையும் போட்டு ஊத்தினா நாங்க குடிச்சிட்டு போயிடுறோம். ஆமா நாயர, பால் கூட வேண்டாம், கட்டஞ்சாயா கொடுத்தீங்கன்னா போதும். டீ சாப்பிடாம வெளிக்கு வர மாட்டேன். உனக்கு வெளிக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, வேலைக்கிழமை சந்தை அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் உனக்கு ஓசிட்டி. மற்ற நாள் காசு இருந்தா இவ்வளவா, காசு இல்லைங்க போயிட்டே இரு. போறோம்டா. செல்முத்தா, ஒரு டீ வாங்கி ஆளுக்கு ஒரு முடை குடிச்சுக்கலாம். ஒரு 2 ரூபா பாக்கெட்ல இருக்கான்னு பாரு. ஒரு சுக்கு இல்ல, எல்லாத்தையும் தான் அரசு பட்டி சரசு கட்டி இறச்சிட்டிய. சரி விடு, போற வழியில எங்காச்சும் கை நீட்டிடலாம். என்ன பிச்சை எடுக்கலாங்கறியா? கடந்து வச்சுக்கலாம். 2 ஒண்ணுதான் ஆரம்பி. ஆட போயா. அம்மா 2 ரூபா கொடுங்க. அண்ணா 2 ரூபா கொடுங்க. இது பேரு பிச்சைதான். அம்மா 2 ரூபா கொடுங்க. அம்மா ஒரு 2000 ரூபாய கொடுங்க. அம்மா ஒரு 2.25 ரூபாய கொடுங்க. அம்மா ஒரு 3 ரூபாய கொடுங்க. ஏப்பா, கண்ணு கட்டின தூரத்துல யாரையுமே காணோம். இப்ப என்னப்பா பண்றது? மனம் போன போக்குல போவா, எவனாச்சும் சிக்குவா. நீ பேசாம என்ன ஃபாலோ பண்ணு. அம்மா யாராச்சும் ஒரு 2 ரூபா கொடுங்கம்மா. உடல் வந்து போச்சுடா சாமி. என் குடல வெந்து போச்சுப்பா. செல்முத்தா, வயிறு காஞ்சி கிடக்குன்னு சொன்னியா, வயிறாறு தண்ணி குடிச்சுக்க சாமி. அப்பா நல்ல வேலை, பைப்பியாவது காட்டினியாடா சாமி. பைப்புல தண்ணி வரல, காத்து தாயா வருது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பைப் இப்படித்தான் இருக்குது. அதையே இப்ப நான் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். யோ, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஜனங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறதுல நல்லா தெரியும். இருந்தாலும் தேர்தல்னு வந்தா கியூல நின்னு ஓட்டு போடுறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிய. ஐயோ பாருங்க ஐயா, பசி தாங்க முடியல, கண்ணு 2 தெரியல, காது அடைக்குது. இந்த நேரத்துல இவன் பாலிடிக்ஸ் பேசுறான் ஐயா. சரி வா, அடுத்த கொலைக்கு போவோம். இந்த பார், இனிமே என்னால வர முடியாது. ஒரு சிங்கிள் டீக்கு சந்த ஊரை அலைஞ்சு இது எந்த ஊருன்னே தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
நான் அப்பவே சொன்னேன், டேய் செங்காலிப்பா, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 50 100 ஒரு கருவாடு விக்கிறவா, ஒரு கத்திரிக்காய் விக்கிறவா, ஒரு பாக்கெட் அடிக்கிற போதும்னு சொன்னா, என் ரேஞ்சுக்கு நல்லா வெள்ளைக்காரி மாதிரி வேணும்னு ஒரே ராத்திரில எல்லா காசையும் கொட்டி விட்ட. இனி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் பசி தாங்க முடியாது. என்னையா பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஒரே பைனான்சியர் அந்த தெய்வானதான். தப்புன்னு போய் அவ காலில் விழுந்துருவோம். அதான் பரம்பரையா பொம்பளை காலில் விடுறதா நம்ம பழக்கமா போச்சே. வா. எப்பா யோ, எறும்ப கூட திங்க கூடாம விரட்டிட்டு இருக்கா. இவகிட்ட பைனான்ஸ் வாங்கி எனக்கு சோறு வாங்கி தர போறியா? இன்னைக்கு கொலை பட்டு தாண்டா. சும்மா பொலமா கூப்பிடியா? தெய்வானே, தெய்வானே. என்னங்க தரகர்? சோறுங்கறியாக்கும். ஆமாங்க தரகர். ஒண்ணு நீங்க 2 பேரும் சோறு உண்டாச்சா? உங்கோன இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, வியாபாரி ஒருத்தர் வரல, அதான். என்கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையே. ஏன் தெய்வான போய் சொல்ற? அதான் வட்ட வட்டமா இலையில 2 வச்சிருக்கீல்ல, அதை கொடுக்கலாம் இல்ல? இது இட்லி. நான் திங்கிறதுக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன். எங்களை பாக்க வச்சிட்டுனா உனக்கு வயித்து வலி வந்துரும். எனக்கு வைத்தியம் பார்த்துக்க தெரியும். இவனுக்கு எல்லாம் தெரியும்டா. தெய்வான, பொம்பளைங்க பணம் வச்சிருக்கிற லாக்கரை அவங்க மனசுக்கு பக்கத்துல தான் இருக்குது. கொஞ்சம் லாக்கரை திறந்து ஒரு 100 ரூபாய் பணம் எடுத்து கூட, பசி தாங்க முடியல. காளியப்பா, நீயும் பசியோட இருக்க? என் கை எச்சியா இருக்குது, நீயே வந்து எடுத்துக்கோ. எனக்கு பழக்கம் இல்லையே. இதுக்கு பாலிடெக்னிக் போய் ட்ரைனிங் எடுத்து வந்தா உள்ள போயாக்குதோ. பசி தாங்க முடியல, உள்ள போயா. வயசு பையனை புடிச்சு அப்படி தள்ளாதியா. என்ன போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு போற? செலமத்தா, ஜாக்கெட் போட்டதால அது உள்ள இருந்து உருவி கொடுப்பா. இந்த கெட்டப்ல நம்மளுக்கு சல்லி காசு கிடைக்கிற சான்ஸ் இல்ல. அவ எங்க இருந்தாலும் உருவி கொடுப்பா. நீ தண்ணி போடுறன்னு கேட்காத. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு கெஞ்சி. என்ன தரகரே இந்த பக்கம்? என்ன இந்த பக்கம் அந்த பக்கம்? நீ என்னமோ பாகிஸ்தான் பார்டர்ல துணி துவைக்கிற மாதிரி, நாங்க இந்தியா பார்டர்ல இருந்து அதை வேடிக்கை பாக்குற மாதிரி. பாசி தாங்க முடியல, தண்ணி குடிக்க வந்தோமா. குடிச்சிட்டு போங்க. ஆத்து தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்கு என்ன யோசனை? இல்ல உங்ககிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு தான். சரி பாப்பா, அள்ளியே குடிச்சுக்கலாம். தெய்வானே, பசிக்கா தண்ணி அள்ளி குடிக்கிறோம். பாத்துட்டே இருக்கிற ஒளிய ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து போய் வயிறார சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லு. சிப்பா, என்ன தெய்வானே புரியலையா? புரியுது. பணம் உள்ள வச்சிருக்கேன், நான் போய் மறைவுல எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த துணி எல்லாம் துவைச்சு வைங்க. என்னது பொம்பளை துணி துவைக்க சொல்றே நீ? இது பாரு, அடுத்தவன் சங்க நசிக்காவ தண்ணி அடிக்கும் ஒளிய பொம்பளை துணி துவைக்கிற வழியில செலவுதா. நீ வா, போற வழியில வச்சுட்டு ஒரு 4 காசு பிடிக்கலாம். அட போயா, புடிங்கலாம் முடிக்கலான்னு 10 ஊர் தள்ளி கொண்டு போய் காத்து வர்ற பைப்பு கட்டுறேன். உங்க கூட நான் வர முடியாது. அப்ப பொம்பளை துணி துவைக்கலாங்கறியா? அதுல என்னையா தப்பு? அதுல என்னையா தப்பு? பொம்பளை துணியை துவைக்கிறதுல என்னையா தப்பு? அவன் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு துவைக்கிறான், நம்ம வெளியே காத்தாட துவைக்கிறான். மச்சன்சி சிஸ்டர் இல்ல, நீ மரவுல போய் பணத்தை எடுத்துட்டு வா. அதுக்குள்ள உன் புடவை ஜாக்கெட் எல்லாம் துவைச்சு காய வச்சு இஸ்திரி போட்டு வைக்கிறேன். இந்தா. என்ன தெய்வான தரம் பிரிச்சு போடுற? நீ அடிச்சு துவைப்ப, செங்காலியப்ப கசக்கி துவைக்கும். அதான். வாட்டு அசிங்க ஸ்டார்ட். செங்காலிப்பா, ரொம்ப பெரிய துணி எடுத்து துவைச்சிருக்க. சும்மா செலமுத்தா. தெய்வானே, நீ சொன்ன மாதிரி எல்லா துணியும் துவைச்சு காய் போட்ட. இன்னமா காசு எடுக்கிற? ஏயா, ஆத்துக்கு வரும்போது யாராவது காசு கொண்டு வருவாங்களா? பின்ன செக் தான் கொண்டு வருவியா? இப்ப காசு இருக்கா இல்லையா? இல்லையா. என்னது காசு இல்லையா? அட என்ன பாத்துட்டு இருக்கற? காரி துப்பி எல்லாத்தையும் தூக்கி ஆத்துல விடியா? செலமுத்தா, இந்த அடமான வைக்கிறதா சொல்றாங்களே, அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பசியில கேக்குற கேள்வியா இது? இல்ல என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது. அத வச்சு உனக்கு டின் பீரும் பிரியாணி வாங்கி தரலாம்னு இருக்கேன். ஏயா 3 மாசமா கழட்ட முடியாம ஒரே அண்ட்ராய்டு போட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட பொக்கிஷம் எல்லாம் ஏதாவது பொம்பளை குனிஞ்சு களை முடுங்கும் போது காலில் இருக்கிற கம்மல கவிட்டியா? ஏன் சிரிக்கிற? கம்மல் கிடையாது, தெய்வானையுடைய சேலை. இது அடமான வச்சுதான் என்னுடைய கொள்கையோட லட்சியங்களை நிறைவேற்றிக்கலாம்னு இருக்கேன். என்னையா பொள்ளாச்சியே தெரியுதே? அலிப்பா, அந்த வண்டி சக்கரத்துல இருந்து டிராமா பண்ணு, உனக்கு பீரும் பிரியாணி நான் வாங்கி தரேன். அவ டிவி 50 தள்ளிட்டு வந்துருக்கா, அதுல போய் உடனே ஆக்சிடென்ட் நம்பவானா? அப்ப ஓடுற ரயில்ல தான் உழுவியா? பசி தாங்க முடியல, உழுதையா? வண்டி அங்க வரும்போது நீ இங்க உழுந்த எவையா நம்புவான்? வண்டி வந்ததுக்கு அப்புறம் இல்லையா? ஐயோ செங்காலியப்பா, என்ன காரியம் செஞ்சுட்டேன்? என் ஆறுயிர் நண்பா,
பிஎஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட் +2 ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியப்பா. ஐயோ 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 செங்காளியப்பா, செங்காளியப்பா, கடைசியா நீ என்ன கேட்ட? கேவலம் ஒரு 1/2 பிளேட் பிரியாணி கேட்ட. அத வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஆகிட்டேப்பா நானு. உன்னதான் இங்க வா. என்னங்கண்ணா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பரவாயில்ல, இவன் ஆத்மா சாந்தி அடைய பால் ஊத்தாதீங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க. இந்தா இந்தா பிடி. வேணாங்கண்ணா. வச்சுக்கப்பா. சரி கொடுங்க. நல்லா இரு. அண்ணா தலை இங்க இருக்குது, நசுக்கிறாதீங்கண்ணா. செங்காளி. செல்லமுத்தா, சின்ன பொண்ணாங்கட பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. வா போய் ஒரு கட்டு கட்டலாம். வந்தீங்களா? உங்க அட்ரஸ் என்ன? செங்காளி எப்படிங்க? செல்லமுத்தாருங்க. கேரா பொள்ளாச்சி சந்தைங்க. சேமுங்கோ. பொள்ளாச்சி. செங்காளிப்பா, 500 ரூபாய் பணம் கொடுத்துவேன். கோட்டர் சைஸ் இருந்தா கூட ஒரு புல்ல வாங்கி அசத்திட்டானே, அவன் வாழ்க வாழ்க வாழ்க. யோ, அவனை வாழ்த்துறது இருக்கட்டு, எனக்கு முதல்ல சைட் சொன்னேன் நீ. சொல்லியாச்சு. சதீஷ், மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? போய் பார் சாத்ரா. மணி என்னாச்சு? போங்கடா, ஓடு. மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? சதீஷ், என்ன? மணி என்னாச்சு? மணி என்னாச்சுடா? செல்லமுத்தா. சதீஷ், செங்காளிப்பா, ரோந்து வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை காதுல ரத்தம் வர அடிச்சிட்டியப்பா. இனிமே நம்ம பொள்ளாச்சியில பொழைக்கிறது கஷ்டம்டா. யோ, தளபதி படத்துல வர அம்பரீஷ் பொரி மாதிரி ஒட்டப்பாறையில கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அங்கங்கே வேடிக்கை பாத்துருக்கிற. முதல்ல உன் கதை என்ன, அதை சொல்லு. செங்காளிப்பா, இன்னைக்கு என்ன நாடு? விசாலக்கிழமை, சண்டை கூட நாடு. எவனாவது ஆட்டை போட்டு 4 பணம் முடுங்கிறது விட்டுட்டு இந்த அரை டிக்கெட் கிட்ட கதை கட்டிட்டு இருக்கிறியா? பாப்பா போலாம். தம்பி நில்லு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன வருமானம்? நாங்க நாள் வருமானம் பாக்குற ஆளு கிடையாதுங்க. சந்தையில கிடைக்கிறத வச்சுட்டு 7 நாளைக்கு சமாளிக்கணும். அன்ன செலவு, ஆகார செலவு, கிண்ண செலவு, கிளி செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகளை சமாளிக்கிறதுக்குள்ள ஆப்பு கழட்டு போங்க. உங்களுக்கு வேட்டக்காரம்புதூர் ஜமீனை பத்தி தெரியுமா? ஐயோ, நம்மளுக்கு இந்த ஜமீன் ஜமக்காலம் எல்லாம் தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசாலக்கிழமை பொள்ளாச்சி சந்தைங்க. திங்கக்கிழமை உடுமல்பேட்டை சந்தைங்க. அங்க எவராச்சும் இந்த ஆடு மாடு விக்கிறதுக்காக வருவானுங்க. அவங்கிட்ட ஆட்டை போட்டு ஒரு 100-200 அடிச்சிருவாங்க. அடிச்ச காசுல மட்டன் பிரியாணி, மரப்பேட்டை ஜோதி, நைட் ஆச்சுன்னா செல்லம் டாக்கீஸ் போய் ஜாக்கி சான் தமிழ் பேசுற படம், இதெல்லாம் பார்த்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம். காலங்காத்தால ஒரு சிங்கிள் டீ கடைக்காரர்கிட்ட போய் பம்புவோம் பாருங்கன்னா, எல்லா டீ கடைக்காரங்களும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து சீபோன்னு நாய விரட்டுற மாதிரி விரட்டி கல்லால கூட அடிப்பானுங்கண்ணா. 2 பேரு ஜெயின்னு கெஞ்சிட்டு ஒத்த காலை தூக்கிட்டு போஸ்ட் மரத்தை கட்டி நிப்போம்ங்கண்ணா. இதுதான் நான் இந்த செல்லமுத்தாருடைய ஆட்டோகிராஃப். அதை நான் மாத்துறேன். இங்கிலீஷ் டைட்டில் உங்களுக்கு பிடிக்காதுங்களா? அதை விடப்பா, வேட்டக்காரம்புதூர் முத்து கவுண்டர்னாலே இந்த ஏரியாவுல தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. நாங்க 2 பேரும் லண்டனா, நாங்களும் இந்த ஏரியாக்காரர் தான், எங்களுக்கு தெரியலையே. அவருக்கு வயலு, வாய்க்கா, வரப்பு, தோட்டம், துறவுன்னு ஏகப்பட்ட சொத்துக்கள். இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மகனேன்னு வாய் நிறைய கூப்பிட ஒரு வாரிசு கிடையாது. ஏன் 2 கிலோ அரிசிக்கு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அறுத்துக்கிட்டானா? ஏதோ ஒரு வைராக்கியத்துல சொந்த பந்தங்களை அண்ட விடாம வாழ்ந்துட்டு அந்த முத்து கவுண்டர் நான் சோழிய போட்டு மேக்கப் போனா மேக்கப் போவாரு, கிழக்க போனா கிழக்க போவாரு. ஏன் அதே சோழிய போட்டு செத்து போனா செத்து போயிட போறான்? அந்த சொத்தை நீ அனுபவிக்க வேண்டியதானே? அது எனக்கு தெரியாதா? முத்து கவுண்டர் ஒரு பொன் முட்டையிடுற வாத்து. அந்த முட்டையை நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் ஒரு குட்டி ஜமீன்தார் ஆகணும். நீங்க குட்டி ஜமீன் ஆகிறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? வாரிசு வேணுங்கிற அந்த முத்து கவுண்டருக்கு நீதான் தத்து பிள்ளை. புரிஞ்சா போச்சுங்க. முத்து கவுண்டருக்கு நான் வாரிசா போனா மொத்த சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருவாரு. அதை நாம எல்லாரும் பங்கு போட்டுக்கிறோம். பங்கு போடுற வேலையெல்லாம் கிடையாது. எல்லா சொத்தும் எனக்கு. அண்ணனுக்கு கூட்டணி ஆட்சினா பிடிக்காது. என்ன மகனாக்கி மகனை வாரிசாக்கி மொத்தமா அவர் அடிச்சுட்டு போறான்னு பாக்குறாரு. அந்த பெரியவர் நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவர் 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு 50 ரூபாய் கமிஷன், 2000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். ஆனா ஒண்ணு, பணத்தை மொத்தத்தையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துடணும். நான் உனக்கு பேட்டா கமிஷன் மட்டும் தான் கொடுப்பேன். அது சரி, நான் இந்த ஷாருக் கான எனக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டுமா? என்னது ஷாருக் கானா?
இல்ல ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்குன்னு சொன்னேன். சோத்துக்கு வழி இல்லனாலும் உனக்கு இந்த லொல்லு மட்டும் போறது இல்லையா? அதை ஏன் அந்த அமிதாப் பச்சன் கிட்ட சொல்ற? இத பாருங்க, எனக்கு எதிரா ஏதாவது வில்லங்கம் பண்ண நினைச்சீங்க, நான் சோழிய உருட்டி ஆள மாத்தவும் தயங்க மாட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கன்னா நாங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டோம். ஆமா. எங்களுக்கு தேவையெல்லாம் ரொட்டி கப்படா ஓவர் மக்கான். அப்படின்னா திங்கிறதுக்கு தொங்கறதுக்கு தங்கறதுக்கு இது இருந்தா போதுங்கண்ணா. நாங்க விசுவாசமா நடந்துக்குங்கண்ணா. அது கிடைக்கும். சந்தைக்கு டாட்டா காட்டிட்டு முத்துக்கவுண்டனுக்கு தத்து புத்தரனா நடிச்சு பேட்டா வாங்குறதுக்கு ஐ ஆம் ரெடி. என்ன நடுங்கிற பாத்தியா? பச்சை புள்ளைய தத்தெடுக்க தெரியுது. பச்சை தண்ணி தலைமையில ஊத்துறது. வேற என்ன செய்ய சொல்ற? ஊத்துற தண்ணியில 2 புல்ல வாங்கி உடைச்சு ஊத்திந்தா அப்படியே புடிச்சு உறிஞ்சிருப்பார்ல. ஏன் அவரு அடிப்பாரு? அவருக்கு ஒரு புல்ல வாங்கி அடியே. ஜோசியரே, 7 ஜென்மத்துக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. விளங்கிரும். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுமில்லைங்கண்ணா, இந்த கெட்டப்ல என் போட்டோ நீங்க இருந்ததுன்னா இந்த ஜமீனுக்கே அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்கண்ணா. ஐயோ, இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உன் மனசுக்குள்ள வரக்கூடாது. ஏன் உனக்கு அப்படி நினைப்பு இருக்குதா? சுமார், நீங்க 2 பேரும் எப்பவும் பேட்டாவையும் கமிஷனையும் மட்டும்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு வில்லங்கம்மா ஏதாவது நினைச்சீங்க, சோழிய போட்டு. வேண்டாங்கண்ணா, நாங்க அப்படியே பக்காவா ஆக்டிங் கொடு. செங்காலியப்பா, ஏன் இவ்வளவு குனிஞ்சு வர? நில தட்டிருச்சா? ஏய், முதல்ல அந்த நிலையை தட்டி உடையா. ஐயோ, அது இல்லைங்க, மரியாதைங்க, பணிவுங்க, பக்திங்க. இந்த பக்தியும் பணிவும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கண்ணு, வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம காடு கழையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துடணும். அதை நீங்க சொல்லவே வேண்டாம். சந்தையில சிங்கிள் டீக்கு காஞ்சி போன நாங்க வகை வகையா சோறு கிடைக்கல விட்டுருவோமா? என்னப்பா யோசிக்கிறீங்க? கரெக்டா சாப்பாட்டுக்கு வந்துடுங்க. சரி, போயிட்டு வாங்க. செங்காலியப்பா, புறப்படு. தள்ளிட்டு வர்ற வண்டியில ஆறு அடிக்கிறான் பாரு. வணக்கம் கொலக்கட்ட. சோழி. சரிங்க ஜோசியர. செங்காலியப்பா, உங்ககிட்ட நான் பேசணும். அப்படி போடுறா தில்லாலங்கடி. ஐட்டை ஈவன் பண்றானா? நீ என்ன பேசுறன்னு எங்களுக்கு தெரியும். கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்கிய, அப்படியே கம்பி நட்டிட்ட என்ன பண்றது? அப்படி தானே? யோ இட்லி குண்டா, காளியப்பன் கழுத்துல போட்டுக்கு நகை நட்டெல்லாம் எங்க 4 நாள் செலவுக்கு தான் தாங்கு. விக்கிற ஐடியாவோ வைக்கிற ஐடியாவோ இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல. அதுவும் நீ பேசுறபடி பேட்டா கமிஷன் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டா. இன்னும் அறுவடையே ஆரம்பிக்கலையா? கொலக்கட்ட, கவுண்டன் காசோடு தான் இருக்கான். போய் கட்டையை உருட்டு. அடடே, வாங்க ஜோசியர. ஐயா, தம்பிய தோட்டம் துறவெல்லாம் சுத்தி பார்க்க அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சந்தோஷமா போய் பார்க்கட்டுமே தான் அனுப்பி இருக்கிறேன். நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க சொல்லி நான் எப்ப தப்பா எடுத்திருக்கேன்? ஐயா, நம்ம தம்பி இப்பதான் முதலா தோட்டம் தடவை சுத்தி பார்க்க போறாரு. அங்க வேலை செய்யறவங்க நம்ம தம்பிய பார்த்து ஐயோ நீங்க நல்லா இருக்கணும்னு கும்பிடும் போது அந்த கும்பிட்ட கைக்கு ஏதாவது கொடுக்க வேணாமா? ஒரு 500 1000 கொடுத்தாதானே நல்லா இருக்கும். அடடா, இதுக்குத்தான் ஜோசியரே நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு சொல்றது. தப்பு பண்ணிட்டுனே. கணக்கு ரெடியா வச்சிருக்கீங்க. இந்தாங்க, என் மகனுக்கு உங்க கையாலேயே கொடுத்துருங்க. ஜோசியம் உன் கைச்சோடு தான் இருக்கிறான். ஆனா எப்படியோ கவுண்டனை கைக்குள்ள போட்டானே. செல்லமுத்தா, பீர் பாட்டில் எத்தோ பெருசு இருக்குது. ஆனா போட்டோம்னா மப்ப அளவாத்த இரு. குவார்டர் பாட்டில் இத்தனோண்டு இருக்குது. ஆனா அடிச்சா விரு நேருது இல்ல. கை குடு. உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஒண்ணுதான். தத்துவம் சொல்றதுனா கூட ஒரு ஷேக்ஸ்பியர், பெர்னாட் ஷா ஹை ரேஞ்சுக்கு போகாம நம்ம ஊர் ரேஞ்சுக்கு ஒரு பட்டசாராய, ஒரு மட்ட ஊர்கா, ஒரு வறுத்த முட்டை, ஒரு அவிச்ச வேர்க்கல்ல, மாட்டு சாணி, ஆட்டு புழுக்க, மூக்கு செடி, இந்த ஊர் ரேஞ்சுக்கே சுத்திட்டு இருக்கிற பாரு. ஐ வெரி லைக் இட் மா. பிகாஸ் ஐ அம் மண்ணின் மைந்தன். அப்ப நான் மட்டும் அமெரிக்கா மைந்தன் நான் சொன்னேன். ஏன் தனித்தனியா கழண்டு போறேன்? என்னையும் ஜாயின் பண்ணிக்கயா? ஓகே செங்காலியப்பா, செங்காலியப்பா வந்துடாப்பா மொச்சக்கோட்டை. இப்படி இத பாரு, ஏழைப்பாளைங்களுக்கெல்லாம் எண்ணி கொடுக்காத, அள்ளி கொடு. வண்டியை கொடைசாச்சுட்டான். கட்டு கட்டா பணம் வந்து கம்பி நீட்டலான்னு சொன்னல, வந்தான் பாரு ஸ்பீடு பிரேக். இறங்குங்க, டீலிங்க முடிச்சுக்குவோம்.
எங்கப்பா களிப்பா ஆள் அரவம் இல்லாத இடமா இருக்கு, ஓங்கி மிதிக்கிற பொத்துக்கிட்டின்னு உண்ணுவான். கரெக்டா சங்குல குதிங்கால வச்சு நசுக்கி விட்டுரு, செத்து போற. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த சவாரி வண்டியில வந்ததுனாலங்க செல்லமுத்தானு கால் வெறுத்துருச்சுங்க, அதான் உதறாரு. ஆமாண்டா. வார்த்தையில நாணயம், நடத்தையில சுத்தம், இதுதான் இந்த ஜோசியனுடைய சிறப்பு. இத பாருங்க, நம்ம ஒப்பந்தப்படி 1000க்கு 50, 2000க்கு 100, 10,000க்கு எவ்வளவு? 8,000. 9,000 என்ன ஏமாத்தாதீங்க, கணக்கு எனக்கும் தெரியும். அப்புறம் நூல் விடுற, சும்மா விட்டு பாக்க. இங்க விடாத. நீங்க வாய்க்கா வரப்ப பாப்பீங்களோ தோட்டம் தரவ பாப்பீங்களோ எனக்கு தெரியாது. கவுண்டங்கிட்ட காசை கறக்குறீங்க, என்கிட்ட வந்து குடுக்குறீங்க, கமிஷனை வாங்கிட்டு போறீங்க. செல்லமுத்தா அப்படியே போய் ஒரு 8 மரப்பேட்டை ஜோதி பாத்துட்டு போயிடலாமா? அட மறுபடியும் ஏன்டா மரப்பேட்டை ஜோதி மாக்கினாம்பட்டி மல்லிகா நாளிர தோப்புக்குள்ள போனா அங்க எத்தனை மரப்பேட்டையோ எத்தனை மல்லிகாவோ பூந்து விளையாடுவோம். அடிச்சு ஓட்டுறா. கம்மா 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 கம்மா. செங்கலிப்பா என்னாச்சு? தலை சுத்து செல்லமுத்தா. ஏயா 9 பேக்க ஒண்ணா அடிச்சா தலை சுத்தாதா? அதுக்கு பேர் கேங் ஓவர். இதுக்கு பேர் கிறக்கம். ஆக வா. ஒரு சரசா 2 சரசா 9 சரசு ஒன்னா களை எடுத்துட்டு வா வான்னு கூப்பிடு செல்லமுத்தா. வேண்டாம் செங்கலிப்பா, வந்தன்னைக்கு உன் வேலையை ஆரம்பிச்சிடாத. 2 இட்லிக்கு வக்கு இல்லாம அம்பராமலை தாத்துல 1 அழுக்கு தண்ணி அள்ளி குடிச்சிட்டு அங்கேயே படுத்திருந்துமே, அதை மறந்துடாதமா செல்லமுத்தா. மறுநாள் நினைச்சு திருநாள் கோட்டை விட்டுறாரு. அப்படியா? சரி போய் அள்ளிட்டு வா. ஹாய் ரிச் கேர்ள்ஸ். நானும் கும்பிடுங்கோ. என்ன பண்றீங்க? ஓ, களைய பிளக் பண்றீங்க. வெரி குட் வெரி குட். புடுங்கிறது போது வாங்க அப்படியே உட்கார்ந்து பழம் பேசலாம். வேலை செய்யற நேரத்துல பழமா பேசினா கூலி கொடுப்பீங்களா? அட கூலிக்கு மேலேயே கொடுக்குறேன் கண்ணு. கம்மியா? கண்ணு உன் பேர் என்ன கண்ணு? பழனாத்தாளுங்க. அடடா, அப்படி உன் பேரு? கருப்பாத்தாளுங்க. நீ? ஆறுக்கானிங்க. ஐ டோன்ட் லைக் திஸ் நேம். ஓல்டிஷ் நேம், குட் நேம். நீ நேம் தான் எனக்கு பிடிக்கும். உன் நேம் அசின். அசின் கசின் கூப்பிடுறாருமா. பிசின் மாதிரி வந்து ஒட்டிக்க. வா வந்து பக்கத்துல உட்காரு. போங்க சாமி, வெக்கமா இருக்குது. ஆடவோ முகரைக்கு வெக்கமல மேட்ச்ல வந்து உட்காரு. அட பயப்படா வந்து உட்காரு. காளி இப்ப கையெல்லாம் அலையில போட மாட்டான்ல. எங்கிட்ட கேட்காம எப்படி சொல்லலாம்? அப்படி ஒரு ஐப்பரை வச்சிருக்கியா? வச்சிருந்தா உடனே கேன்சல் பண்ணு. இங்க பாருங்கம்மா, செங்காளியப்ப ஒரு விடுகதை போட போறான். அதுல உங்கள மாதிரி உள்ள டீனேஜ் கேள்கெல்லாம் கிட்ட வரும்போது நான் டீனேஜ் கேள்வின்னு சொல்லப்படாதா? கரடி புடனை புடிச்சு கடிச்சு வச்சு உட்கார்ந்துருக்க பாரு. நீ கேன்சல். இந்த சைடு இருக்கிற கேர்ள்ஸ்களுக்கு எல்லாம் சொல்றேன், அந்த விடுகதைக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா செங்காளியப்ப காசை அள்ளி இறைப்பான். என்ன அது அவன் காசு இல்ல, பல்லாக்கு தலையும் காசு. ஸ்டார்ட்மா. நிலாராச்சி என்னென்ன தந்த, சித்தாட தந்த, சிறு சிலம்பம் தந்த, மத்தங்கா புல்லும் தந்த, காணாங்காட்டு நிலாராட்சிக்கு வீடேழு கட்டி பொன்னேறு குண்டு இந்த வருஷத்துக்கு இருந்து போவுள்ளாரே 4 வருஷத்துக்கு வந்து போவுள்ளாரே. ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு தாண்டா சாமி நான் உன்னை கூட வச்சிருக்கிறது. எப்படி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரி கரெக்டா அடிச்சா பாருங்க. எல்லாரும் பதில் சொல்லுங்க. டெல் மீ டெல் மீ டெல் மீ. எல்லாரும் சொல்லுங்க. யாருக்கு சொல்ல தெரியலையா? நம்ம நாடு உருப்படவே உருப்படாது. அமெரிக்கா மாதிரி நாடு டெவலப் ஆனது காரணம் என்ன? இந்த மாதிரி விடுகதை வீட்டுக்கு வீடு தெரியும்பா. ஜார்ஜ் புஷ்க்கு இது மனப்பாடம். சொல்லுங்க. செங்காளிப்பு தான் பணம் தரேன்னு சொல்றா, யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காதுக்குள்ள பேசிக்கிறீங்களே, யாருக்கும் பதில் சொல்ல தெரியலையா? எனக்கு தெரியுங்க சாமியோ. எவ்வளோ மண்ணு விழுந்துருச்சுடா செங்காளி. பொழப்புல மண்ணு விழுந்துருச்சு. பொழுது விடிஞ்சு டிகிரி காப்பி, பல்லு விளக்கு, பஞ்சாட்டை இட்லி, அதுக்கு வெந்தய சட்னி, வேர்க்கடலை சட்னி, 1 மணிக்கு சோறு, உறங்கிறதுக்கு பஞ்சு மெத்த, ராஜா வாழ்க்கை வாழ்ந்த மாடா செங்காளி. அது எப்படி? சுப்பாத்தா நீ 50 வச்சுக்கோ, கருப்பாத்தா நீ 50 வச்சுக்கோ. அவளுக்கு இடுப்புல நோட்டை சொருகிறது என்ன, அவளோட தூக்கி நம்ம மடியில வச்சுக்கிறது என்ன, கொஞ்சம் தாளிச்சாட்டி மாணி பண்ண. என்ன லுக்குற லுக்கு? கவுண்ட பொள்ளாச்சி மண்ண தொட்டா அந்த மண்ணு சொல்லுமேடா நம்ம சரித்திரத்தை. கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபான்னு சந்தையில போய் கூவுங்க. நானு சோழியை உருட்டிக்கிட்டு தெருவா போய் அலையிறேன். வந்தமா நடிச்சமா காசை வாங்கணுமோன்னு இல்லாம கொஞ்சம் தாண்டமெல்லாம் போட்டீங்க. நீங்க என் குட்டி ஜமீன் ஆசையில மண் அள்ளி போட்டு என் கனவை கழிச்சிட்டீங்களா? யோ, முத்துக்கு அவன்ட பொள்ளாச்சி மண்ண மிதிக்கப்படாது. அவ்வளவுதானே. மிஸ்டர் ஷாருக் கான். சொல்லுங்க சல்மான் கான். தேவான மேடம் எங்க இருக்காங்க? இப்ப என்ன மேடம் ஜெயில இருப்பாங்க. நோ, யூ ஆர் ராங். இப்ப அவங்க தொழிலை மாத்திட்டு பழனியில செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவங்க பெரிய தொழிலதிபரா இருந்தாங்க. அவ இங்கேயும் துண்டை விரிச்சு பிச்சை தான் எடுத்தா, அங்கேயும் போய் அதான் செய்வா. யோ, நான் இங்க செட்டில் ஆகணும்னு கவலைப்பட்டு இருக்கேன். அங்க தேவான செட்டில் ஆயிட்டா, வள்ளி செட்டில் ஆயிட்டா, முருகன் பிளான் போட்டு விக்கிறான்னு கதை பேசுறீங்களா? ஆன்மீகா, நான் என்ன செய்ய போறேன்? தெய்வானையே என் செட்டப்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட போறேன். விட்ட அடுத்த நிமிஷமே சாவி குத்தா விடுப்புக்கு போயிடும். அதுக்கப்புறம் பொட்டு நகை இல்லாம, சல்லி காசு இல்லாம, லைக் செங்காலியப்பா, நீ சொன்னதெல்லாம் நடக்குமா? நடக்கும். ஐயா 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 ஐயா, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஐயா ஐயா ஐயா, நீங்க எங்க இருக்கிறீங்களா?
பிஎஃப் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தொங்குறா ஐயா. ஐயோ ஐயோ என் தங்கமே செங்காளியப்பா, தூக்குல தொங்குற அளவுக்கு உனக்கு என்னப்பா ஆச்சு? உனக்கு எதுப்பா பிடிக்கல? நீங்க பொள்ளாச்சிக்கு பொண்ணு பார்க்க போறது பிடிக்கல. ஏன்? செங்காளியப்ப உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை லைக் பண்றாங்க. அப்படியா? இப்ப அவ பழனியில் இருக்கிறா. பாசத்து மீறதா இல்ல காதல துறக்கிறதாங்கிற கன்ஃபியூஸ்ல கையில கை தட்டுட்டா என் பிஎஃப். எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய நீ உன் ஆசைக்கு நான் கொள்ளி வைப்பனா? என் கொலை விளக்குப்பா நீ. உனக்கு வாய்க்கிறவா இந்த குடும்பத்துக்கு குத்து விளக்காத்தான் இருப்பா. தாமதமே பண்ணாதீங்க, என் மருமகளை கூட்டு வாங்க. டே கணக்கு ரெடியா இருக்குங்கய்யா. இந்தயா செலவு வச்சுக்க. ஜோசியரே, என் புள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இவன ரொம்ப உசாரா இருக்கிற போல் இருக்க. நீ நினைக்கிற மாதிரி சந்தையில அழுகின பழம் விக்கிறவங்க இப்போ நாங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசலாம்னு தான் நானும் செங்காளியப்பன் வந்தோம். செங்காளியப்பனா? எங்க அது? அதா அங்க நிக்குது. என்ன என்ன தகராறு? தேவான பாத விநாயகர் கோயில்ல பிச்சை எடுக்கிறோம், 18ஆம் படியில பிச்சை எடுக்கிறோம். 12ஆம் படியில பிச்சை எடுக்க வேண்டியவன் இடும்பங்கோயில்ல பிச்சை எடுக்கிறான். இப்படி இடம் மாறி இடம் பிச்சை எடுத்தா நம்ம யூனியன் ரூல்ஸ் என்ன ஆகுது? நீ தானே யூனியன் செக்ரட்டரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். எனக்கு வருமானம் பத்தலங்க, வேற இடத்த மாத்தி கொடுங்க. வேற இடத்த மாத்தி கொடுனா நீ என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறியா? உன்னை பீகாருக்கு மாத்தி விடுவா. டேய் சொன்ன இடத்துல எங்காவது பிச்சை தொலைங்கடா. இருங்க, எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்க, நீங்க போங்க போங்க. சரி சரி. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? பணக்கார பிச்சைக்காரங்களா? இந்த பார், யாரா இருந்தாலும் சரி நம்ம யூனியன்ல பணம் கட்டிட்டு அப்புறமா பிச்சை எடுக்க சொல்லு. மாமனே ஒன்னு போட்டல. எல்லாம் போங்க. என்ன என்ன செங்காளியப்பா, எதுக்கு என்ன தேடி வந்த? சொல்றேன். நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்காக தானே வந்திருக்கோம். புரியலையே. தேவனே, கவுண்டர் நம்மளுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக பொள்ளாச்சி சோம் கவுண்டர் பார்க்க போறாரு. பொள்ளாச்சி நம்ம போக முடியுமா? சந்தப்பட்டை கிராஸ் பண்ண நம்ம பொழப்பு நாரிடும்ல. அதனால செங்காளியப்பனை கட்டிக்கிற பொண்ணா நீ கவுண்டர் பங்களாவுக்கு வர்ற. அப்போ வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா செங்காளியப்பா? இந்த லோலாய் தரமான நம்ம கிட்ட வச்சுக்காத. அப்படி ஒரு நடப்பு இருந்தா சொல்லு, நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். எதுக்கு கோச்சிக்கிற செங்காளியப்பா? நான் அங்க வந்தா கவுண்டர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டாரு. இந்நேரம் ஜோசிகாரன் சோழியை உருட்டி 6 மாசம் கிரகாச்சாரம் சரியில்லை, கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொல்லிருப்பா. கவுண்டர் நம்பி இருப்பா. அப்போ நான் உன்னை கட்டிக்க போறவளா நடிக்க வந்தா எனக்கு என்ன வருமானம்? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பேட்டா. கவுண்டர் கிட்ட 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தாரு வச்சுக்கா, 50 ரூபாய் கமிஷன். திங்கிறதுக்கு சோறு, படுக்கிறதுக்கு பஞ்சு மெத்த, கட்டிக்கிறதுக்கு புடவை. நீ பங்களாவுக்கு வந்த உடனே கவுண்டரை கவுத்துற. கவுக்கறதா? அட அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. நீ நடந்துக்கிற முறையை வச்சு கவுண்டர் சாவி கொத்து உங்ககிட்ட கொடுப்பா. சாவி கொத்து வந்த மராவது நிமிஷமே அங்க இருக்கிற மொத்த சில்லறையை அள்ளி உன் பங்கம் உனக்கு கொடுத்துற. நீ அந்த பக்கம் எகிடு, நாங்க 2 பேரும் இந்த பக்கம் எகிடுறோம். என்ன சொல்ற? டெல் மீ. என்ன யோசிக்கிற தெய்வானே? கெட்டப்ப சேஞ்ச் பண்ணு. காளியப்பனை கட்டிக்க போறவளா நடிக்கிறதுக்கு நான் ரெடி. வாவ். ஆலாலே ஆலாத்தி பழத்தாலே ஆலாத்தி தேனாலே ஆலாத்தி லாலி சுபலாலி. தெய்வானே, வலது காலை எடுத்து வச்சு வாமா. என்ன பாக்குற? இல்ல, இந்த மாதிரி என் போட்டோ ஒண்ணு இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். இது பாரு, பேட்டா கமிஷன் அதோட நிப்பாட்டிக்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. வாமா. செண்பகவள்ளி மருமக வந்திருக்கிறா. தெய்வானே, என்னங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா.
ஐயோ ஐயோ செங்கலேப்பா வீடு பத்தி எறியுது என் வேட்டி எங்க யோ வீடு பத்தி எரியுது வேட்டி வேட்டிடு முதல்ல எந்திரிச்சு வையா அடரா சக்க நான ரிச்சிகள் ஃபேமிலிகள் ஆட்டையா மணி அடிச்சு கம்பெனி எழுப்புறா பாரு இது புரியாம நீ விவரமெல்லாம் பேசுறிய அதானே எலிக்கு சந்து தெரியாதா பாம்புக்கு பொந்து தெரியாதா தெய்வானைக்கு கவுண்டரை கவுக்கு தெரியாதா மாமா மாமா சர்க்கரை இல்லாத காப்பி பரவாயில்லம்மா. சுடு தண்ணி வச்சிருக்கேன் குளிச்சிட்டு வரீங்களா? செலமுத்தா ரிச்சிகள் கவுண்டனை கவுக்கல உப்புறக்கா தள்ளிட்டா. மாமா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய மாத்திரை. அட இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா? வேலை ஜரூரா நடக்குதா? நின்னாலே தெரியாது குனிஞ்சிட்டு இருக்கியா மேல வா. யோ ஆன்மீகா நாம நினைச்ச மாதிரி வேலை சூப்பரா நடக்குதியா? அப்ப ஜமீன் ட்ரெஸ்க்கு அளவு கொடுத்துடலாம்ல? கொடுத்தா லேட் ஆகும் ரெடிமேடா எடுத்துக்க. ஐயா நான் சோழிய போட்டு கிரகச்சாரங்கள் பார்க்கல கிழக்க போங்கன்னு சொல்லல மேற்க போங்கன்னு சொல்ல நீங்க பாட்டுல போயிட்டு இருக்கீங்க. என் மருமக வந்த நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் எல்லா தசையும் நல்ல தசை தான். முருகனுக்கு வேலனுக்கு ஐயா கும்புறனுங்க பழனிக்கு பாத யாத்திரை போய்கின்னு இருக்கிறோமுங்க போற வழியில அப்படியே உங்களை பாக்கலான்னு வந்தவங்க. அப்படியா? என்னங்க மாமா தேடுறீங்க? இந்த சாவி எங்க வச்சேன்னு தெரியல அதான். நீங்க சாப்பிடும்போது டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டீங்க. என்னங்க இந்த சாவி யாருகிட்ட வந்து சேரணுமோ அவங்க கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்குது. இனிமே இது உங்ககிட்ட தான் இருக்கணும். நேரா போய் பீரோ திறந்து நீயே காசு எடுத்துட்டு வந்து கொடு. வரணுங்க சாமி. வெற்றிவேல் முருகனுக்கு மாமா மத்தியானம் சாப்பாட்டை தோட்டத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டுங்களா? உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நான் தோட்டம்னு போனா முன்ன பின்ன ஆகும். நீங்க வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு நல்லா இருங்க. வரேன். தெய்வானே வா வா எடுத்து என்கிட்ட கொடு. வாங்கப்பா வாங்க வாங்க போ போ போ. தெய்வானே தெய்வானே அழகா நடிச்ச அற்புதமா பேசுன. சொல்லி கொடுத்தது நாங்க ஆனா சொதப்பாம நடிச்சிட்டீங்க. ரிச்சிகள் 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 விதைச்சிரு வீண் போல விளைச்சல காட்டுமா. என்ன என்ன விடுகதை போடுறீங்க? விடுகதை போடல. வந்த 3வது நாளே கொத்து சாவி இடுப்புக்கு வந்துருச்சு. இந்த காமெடிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கறக்கா 10,000 ரூபாய் எடுத்தியே எங்க பங்கு எவ்வளவு எடுத்த? நீங்க நினைக்கிற மாதிரி 10,000 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட எடுக்கல. தெய்வானே எங்களை ஏமாத்த நினைக்காத. நாங்க பொள்ளாச்சி சந்தையில தொழில் நடத்திட்டு இருந்தவங்க. ஏய் நான் பழனி மலையில தொழில் நடத்தினவ. அங்க என்ன பெரிய தொழில் மொட்டை தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை அடிச்சியே நீ? நிறைய நிறைய. நீங்க வேணாலும் தொழில் நடத்து ஆனா எங்க கிட்ட நடத்தாத. நாங்க போட்ட எக்ரிமெண்ட் படி நடந்துக்க. பேட்டாவும் கமிஷன் தான் உனக்கு. எப்படி 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 பேட்டாவும் கமிஷன் தான் உனக்கு. லூசு லூசு. நான் தர உங்களுக்கு பேட்டாவும் கமிஷன். ஏன் சாமர்த்தியத்துல இந்த சாவி என் கைக்கு வந்தாச்சு. இந்த சாவியை நீங்க புடுங்க நினைச்சாலோ வீட்டை விட்டு துரத்த நினைச்சாலோ உங்க புள்ளி விவரங்களை கவுண்டர் கிட்ட அள்ளி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்க போக போற இடம் வேற. கவுண்டருக்கு என் டீடைல்ஸ் தெரிஞ்சு நான் உள்ள போயிட்டா கவலையா படமாட்டேன் சாமியா. ஏன்னா ஜெயில எனக்கு தாய் வீடு மாதிரி. ஆனா நீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க. அதை இழக்க உங்களுக்கு மனசு வராத சாமி. கவுண்டர் ஜத்த நீங்க கறந்த மாதிரி இனி நான் மட்டும் கறக்க போறேன். ஆத்து தனியா யார் குடிச்சா என்ன? சாவி இனி இங்கதான் இருக்கும். பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை போடுங்கச்சா அனுமாரு. தேவையில்லாம பூனைய மடியில கட்டி அலையிடும். மடியில கட்டுறதுக்கு அரிசி இருக்கு புளி இருக்கு மிளகாய் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு பூனையா மடியில கட்டி வந்துரு. அந்த பூனை பிடிச்சி தலையில உட்கார வச்சா ஆளாவது கொஞ்சம் உயரமா தெரியல. நான்சென்ஸ். நாங்களே நொந்து நூறாகி போயிருக்கிறோம் பழமொழி காய்மொழின்னு. ஐ டோன்ட் லைக். காவடி தூக்குறதுல டுபாக்கூர் பார்த்தீங்க நம்மள மாதிரி கமிஷன் கோஸ்டிங்க எல்லாம் வேஷம் கட்டிட்டு தெய்வார கூட சேர்ந்து பழனி படிக்கட்டுல உட்காந்து பிச்சை எடுக்கிறதுங்க. ஒண்ணு தெளிவா புரிஞ்சு போச்சியா? நம்ம எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு கவண்டம் காசை கரைக்கிறதுன்னு தெய்வார முடிவு பண்ணிட்டா. நாம எங்க முடிவு எடுக்க போறோம்? முடி பழனியிலையும் எடுக்கலாம் திருப்பதியிலும் எடுக்கலாம். அது உன் சௌரியம். ஐயோ முடியல முடிவு. கொத்து சாவி தெய்வான கைக்கு போயாச்சு. இனி நம்ம அவளை நெருங்கவே முடியாது. ஒரே வழி. நாளைக்கு எவன் எந்த வேஷத்துல வந்தாலும் அவனை ஒரே தூக்கு.
அடிச்சாடா செகண்ட் கோல். செங்காலிப்பா, இன்னைக்கு பழனி பிச்சைக்கார பாட்டிய அமீனா வேஷத்துல வர சொல்லிருக்கா. அமீனாவை தூக்கு. ஒரு சில பார்த்தா அவன் அந்த மச கவண்ட கிட்ட போய் காசை வாங்கிட்டு வரட்டு, அதுக்கப்புறம் தூக்குவான். கோர்ட்ல இருந்து 3வது முறை நம்மளுக்கு சமன் அனுப்பிச்சிருக்காங்க. சில பார்த்தா ஏதோ கோயில் திருவிழான்னு சொல்லி நோட்டீஸ காட்டி பணம் கேட்கிறான். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐயா, இந்த சமனுக்கு நீங்க பதில் தரலினா கேஸ் உங்க மச்சனும் பக்கம் சாதகமா அமைஞ்சிருங்க. யார் வீட்டு சொத்து யாருக்கு சாதகமாயிடும்? சவால் விடுறான் அவன். நானும் வக்கீல் வைக்கிறையா? அம்மாடி, மாமா போய் பீரோ தந்து கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா. சரிங்க. கவண்ட என்னமோ சொல்றா, இப்ப அவன் பணம் எடுக்க போறான். செங்காலிப்பா, டென்ஷன் ஆகாத. ஸ்மால் அமௌண்ட் தான். இன்னைக்கு நம்ம அமீனா அடிக்கிற அடியில அவனு சேர்ந்து ஓட போறா பாரு. வாங்கிக்கப்பா. நம்ம ஜமீனுக்கு யார் வந்தாலும் இப்படி எல்லாம் கொடுக்கறது வழக்கம். வேணான்னு சொல்லாம வாங்கிக்க. ஐயோ அம்மா, எங்களுக்கு ஆப்பிடிக்கிறேன். ஐயோ அம்மா, ஐயோ. ஏண்டா எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி பாலையில இருந்து? அண்ணா, நான் பாலினில இருந்து வரலீங்கண்ணா. என்ன இளநில இருந்து வந்தியா? கோயம்புத்தூர் கோர்ட்ல இருந்து வந்து அமீனாங்கண்ணா நான். போய் சொல்லு, போய் சொல்லு, போய் சொல்லு. விடாதீங்க, சொல்லு. செங்காலிப்பா, சதீஷ் வந்து பிச்சுக்கோ. ஏய், அவங்க சதீஷ் இல்லப்பா, அவங்களும் பாலையில பிச்சை எடுக்கிறவங்க தான். போலீஸ் வேஷம் போட்டு பணம் கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. அந்த ஒட்டு மீசை பிச்சை எரிஞ்சாத்தா அவங்க வேஷ கலை. போ. என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை? நீ தானே பிரச்சனை. உன் மீச தானே பிரச்சனை. என்னடா பெரிய மீச? நீ என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைப்பாடா? ஏய் மீச, வந்துரு வந்துரு வந்துரு. செங்காலிப்பா, என்ன மீச வர மாட்டேங்குது? ஒரிஜினல் போலீஸார் போனோம். சாரி சார், மை நேம் இஸ் செல்லமுத்தா, கேர் ஆஃப் ஜமீன் சார். பாய். நிறுத்துங்கப்பா. எதுக்காக என் புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? ஐயா, நான் ஆனமலை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். என்ன பார்த்து பழனி மலையில பிச்சை எடுக்கிறவன் சொல்றாங்க. அண்ணா, ஏதோ தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சுங்க. மன்னிப்பே கிடையாது. நடரா ஸ்டேஷனுக்கு. நிறுத்துங்க. யார பார்த்து ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? அவர் யார் தெரியுமா? முத்து கவுண்டரோட ஒரே வாரிசு. சொத்துக்காக யாரும் சதி பண்றாங்கன்னு அமீனாவை போட்டு அடிச்சிட்டாரு. அதான் மன்னிப்பு கேட்டார்ல, பேசாம போக வேண்டியதானே? பாவம், ஸ்டேஷன் வாசல் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. ஒண்ணும் தெரியாத பிராணி. சரி, நான் கோயம்புத்தூர் ஐஜி கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க. இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஐஜி கிட்ட? நாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை நினைச்சுக்கிறோம். போங்கயா. வாங்கப்பா, விளையாட்டு பிள்ளைங்கப்பா. வேண்டாங்க மாமா, தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். வீடு வரைக்கும் நடந்தே வரட்டும், அதுதான் உங்களுக்கு தண்டனை. ஐயோ பாவம் பிள்ளைங்கம்மா. சரி, நீ சொல்லிட்ட, வா. சரி வாங்க மாமா. செங்காலிப்பா, அவ போற தெனாவிட்ட பார்த்தா அவ தான் ஜமீன், நம்ம வெறும் எடுபுடி. சந்தப்பேட்ட வாழ்க்கையை விட ரொம்ப கேவலமா போச்சு நம்ம வாழ்க்கை.